ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிசன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்கான எக்ஸாம் சிட்டி ஸ்லிப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடம்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த ஸ்கூலில் போய் டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலும் இதில் இருக்காது. மாறா வந்து பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் இருக்கும். அது என்னென்ன நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா இந்த வெப்சைட் பாருங்க. இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உள்ளே போயிட்டு இந்த அப்ளிகேஷன் நம்பரை மறக்காம இதில் டைப் பண்ணுங்க. டேட் ஆஃப் பர்த் போட்டால் போதும், வேற எதுவும் தேவையில்ல. பாஸ்வேர்டு கூட தேவை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த பின்னை இங்கே பார்த்து டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு கூட்டிட்டு போகும். ஓகே, ஒரு மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்டோட ஒரு ஹால் டிக்கெட் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஸ்லிப் தான், ஹால் டிக்கெட் கிடையாது இது. ஆக்சுவலாக இதில் வந்து ஜஸ்ட் சில டீட்டெயில் தான் இருக்கும். என்னென்ன இருக்குன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க, உங்களோட நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க, ஃபாதர் நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க, ஜெண்டர் ஓகே, டேட் ஆஃப் பர்த் இது கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன டீட்டெயில் கொடுத்தீங்க அதான் வந்திருக்கும், எல்லோருக்குமே வந்திருக்கும், யாருக்குமே ரிஜெக்ட் ஆயிருக்காது. ஈவன் நீங்கள் தப்பாக கொடுத்தாலும் அந்த டீட்டெயில் இந்த இடத்துல வந்திருக்கும். ஓபிசி கேட்டகரி எல்லாம் வந்துருச்சு பாருங்க. நம்ம ஸ்டூடெண்ட் தமிழ் எழுதுறாங்க, அதுவும் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ முக்கியமாக இதை பார்த்துக்கங்க. மீடியம் என்ன கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம செக் பண்ணுங்க. எக்ஸாம் வந்து 1 செகண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 5 May 2024. ஒரு ஸ்டூடெண்ட் கூட எங்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் நான் ஃபுல் சிலபஸை முடிக்கல, நான் எப்படி ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுன்னு. நான் மறுபடியும் உங்களுக்கு எல்லாருமே ஒரு டைம் நான் ஜென்டலாக ரிமைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது. கடை நீங்கள் டைம் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் சிலபஸை முடிச்சுட்டு தான் நான் ஃபுல் டெஸ்ட் எழுதுவேன்னா நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எழுத முடியாது. ஏன்னா சிலபஸை வந்து ஒரு 2 months முன்னாடி நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்போ சிலபஸ் முடிக்கல. ஆனால் இந்த டைமுங்கிறது ஃபுல்லாக படிக்கிறதுக்கான டைம் இல்லை, ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கான டைம். நீங்கள் இந்நேரம் உட்காந்து சிலபஸ் வச்சு படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அதனால தான் நான் அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் படிச்ச வரைக்கும் போதும், அதை வச்சு என்ன மார்க் வருது பாருங்க. அதுதான் நீட் எக்ஸாம்லேயே வரும். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, முன்கூட்டியே நம்ம எழுதக்கூடிய மார்க் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாயிடும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபுல் டெஸ்ட் பேப்பர்ஸும் நம்ம அகாடமிக் சார்பில் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பேப்பர்ஸும் நீங்க வாங்கி பை பண்ணி எழுதி பாருங்க. ஓகேங்களா? இதுல தமிழ்லேயே இருக்கு, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன்ல பர்ஃபெக்டா இருக்கும். அசர்ஷன், ரீசன், ஸ்டேட்மெண்ட், மேட்ச் த ஃபாலோயிங்னு சொல்லிட்டு எல்லா டைப் ஒரு நீட் வந்து எப்படி இருக்குமோ அந்த ரெப்ளிகாவில் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன். ஸோ தாராளமா இதை நீங்க எழுதி பார்க்கலாம். இதுக்கான உங்களுக்கு இதுல வந்து கொஸ்டின் பேப்பரும் வந்துடும், ஆன்சர் புக்லெட்டும் வந்துடும், ஒரிஜினல் ஓஎம்ஆரும் வந்துடும். ஸோ எல்லாமே நீங்க பை பண்ணி எழுதி பார்த்துக்கலாம். இல்லையே நீங்க வெளியிருந்து கூட பை பண்ணி பார்த்துக்கலாம். பட் எண்ட் ஆஃப் டே என்ன சொல்லணும்னு ட்ரை பண்றேன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட் கண்டிப்பா எழுதி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் டெஸ்ட் பேப்பர் பை பண்ணணும்னா நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா கான்டாக்ட் பண்ணி நீங்க தாராளமா எழுதிக்கலாம். ஸோ கான்டாக்ட் பண்றப்போ சார் டெலிவரி எப்போ சார் வரும்னு கேட்டீங்கன்னா 1 day நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு 1 day டெலிவரி பண்ற மாதிரி நான் அனுப்பிவிட்டுருவேன். ஸோ அதனால நீங்க ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ அதனால நான் எல்லாருக்குமே ஹம்பிளா சொல்றேன், உங்களை ஹார்ஷாலாம் சொல்லலை. நீங்க சிலபஸை முடிக்கலையே அப்படிலாம் சொல்லல. சில பேரால இந்த டைம்ல முடிக்க முடியும், சில பேரால இன்னும் டைம் எடுத்து பண்ண முடியும், இன்னும் 1 year ட்ராப் பண்ணி படிப்பாங்க. பட் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல கண்ணா. 6000 பேர் செலக்ட் ஆகுறாங்கன்னா மீதி வந்து எழுதக்கூடிய ஆளுங்க ஃபெயில் தானே ஆவாங்க. அது ஏமல வந்து கோவப்படுறப்ப என்ன சொல்ல முடியும்? அது நேச்சர். அதை அக்செப்ட் பண்றப்போ கொஞ்சம் நமக்கு நிம்மதியா இருக்கும், நல்லபடியா நெக்ஸ்ட் டைம் எழுதுறப்போ மோட்டிவேட்டடா எழுத முடியும். பட் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எதை சொல்லுவாங்க, நான் கம்மியா மார்க் எடுத்து அக்செப்ட் பண்ண மாட்டேன், நான் ஃபுல் டெஸ்ட் எழுத மாட்டேன், நான் படிச்சுட்டு எப்பமா எழுத முடியும்? டைம் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. எனக்கு டைம் அதிகமாகவும் உங்களுக்கு கம்மி அது மாதிரி இல்லை. எல்லாருக்குமே May 5 எக்ஸாம் தான், அதை 1 second கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி டைம் 2 to 5:20, அப்போ 3 hours 20 minutes தான் எக்ஸாக்ட் நீங்கள் டைம் எழுதக்கூடிய டைம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் வந்து கடலூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த எக்ஸாம் ஸ்லிப் வந்து டெவலப் பண்ண வேண்டிய இடமே இதுதான். எங்க சிட்டி இருக்குன்னு பார்த்துக்கணும். கடலூர்ல எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எங்க சேலமா சென்னையா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கொடுத்த அந்த ஏரியாவில் தான் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு குளறுபடி இருந்துச்சுன்னா நம்ம நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் கட்டுற நம்பரை டோல் ஃப்ரீ நம்பர் தான், கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேட் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடுக்குள்ளே தானே வரப்போகுது. ஸோ தமிழ்நாடு தாண்டி யாருக்காவது வந்துருச்சுன்னா ஸோ அதை மட்டும் மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான விஷயம் ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது நம்ம மெயில் பண்ணிக்கலாம். பட் இவன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு கிடையாது. நிறைய பேர் ஹால் டிக்கெட் நினைப்பீங்க, இது ஹால் டிக்கெட்ல ஹால் டிக்கெட் 2 to 3 days வந்துடும். லைவ் வெயிட் பண்ணுங்க, மேக்ஸிமம் சண்டே உங்களுக்கு வந்துடும். அது போக சில இம்பார்ட்டன்டான அட்வைஸ். என்னென்ன அட்வைஸ்? எல்லோருமே 11 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டருக்கு வந்துருங்கன்னு சொல்றாங்க. நான்லாம் 10 மணிக்கே சொல்லிட்டேன். நீங்களா 10 மணி இல்லை 10:30 எக்ஸாமுக்கு சென்டருக்கு போங்க. எக்ஸாமுக்குள்ள இல்லை, சென்டருக்கு ஒரு நியர்பை போயிடுங்க, அப்புறம் உட்காந்து படிங்க. ஒரு 1:45 உங்க ஸ்லாட் என்னமோ அந்த ஸ்லாட்டுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள போனா போதும். சரி, கேட் எப்போ மூடுறாங்க? 1:30க்கு முடியறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்க எக்ஸாம் மேலே தான் இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன ரூல் தான், இன்னொரு டைம் வந்து சொல்லியிருக்காங்க. எதுவுமே ரூல் சேஞ்ச் இல்லாம நான் சொன்னதே தான்.
சண்டே சீரீஸ்ல போட்டிருப்ப வேணா பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ரூல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இங்க பாருங்க, எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்த உடனே அந்த ஸ்கூல் எந்த ஸ்கூல் இன்னும் தரல, அந்த ஸ்கூல் தந்த உடனே அந்த ஸ்கூலுக்கு டேரக்டா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா பாத்துருங்க. ஆதார் கார்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம் எழுதுறப்ப கொண்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் கார்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வேற என்ன சார் கூட எடுத்துட்டு போலாம்? நான் சொன்ன மாதிரி வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. பட் எத்தனை எக்ஸாம் இதை அலோவ் பண்றாங்க அப்படின்னு தெரியல. போன வருஷம்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சில பேருக்கு வாட்டர் பாட்டில் உள்ள அலோவ் பண்ணல. ஸோ அதனால சொல்றேன், ரூல் இஸ் ரூல். என்டிஏவே சொல்லியிருக்கான் வாட்டர் பாட்டில் அலோவ் பண்ணலாம். இட்ஸ் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அப்படின்னா எந்த ஒரு கவரும் சுத்தாத ஒரு வாட்டர் பாட்டில் நீங்க எடுத்துட்டு போகலாம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அட்டெண்டன்ஸ் சீட்ல வந்து ஒட்டுறதுக்கு போட்டோஸ் ஒரு 3 காப்பீஸ், பாஸ்போர்ட் சைஸ், குட்டி சைஸ் எடுத்துக்கலாம். சார் போஸ்ட் கார்டு சைஸ் என்ன சார் பண்றது? போஸ்ட் கார்டு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட்ல நீங்க ஒட்டிட்டு போயிடலாம். அது ஹால் டிக்கெட்டோட எக்ஸாக்டா சொல்றேன். பிடபிள்யூ சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்க ஸ்க்ரப் வந்து கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கொண்டு போயிடணும். ஸோ இதெல்லாம் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், எதை நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் திங்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் போன்ஸ், அதர் பேனட் ஐட்டம்ஸ், சென்டருக்குள்ள எது உள்ள வரக்கூடாதோ அது எதையுமே அவங்க அலோவ் பண்ண போறது கிடையாது. அதுக்கு நீங்க ஏதாவது பேக் எடுத்துட்டு போனாலும், மொபைல் போன் எடுத்துட்டு போனாலும், பர்ஸ் எடுத்துட்டு போனாலும் மேக்ஸிமம் வைக்கிறதுக்கு அங்கே இடம் இருக்காது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து போக முடியாது. சார் நான் தனியா தான் போய் எக்ஸாம் எழுதணும், நான் என்ன சார் பண்ணட்டும்? நியர்பை ஷாப் இருக்குமா, மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட், அங்க கொடுத்துட்டு பாத்துக்க சொல்லுங்க போதும். அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, கண்டிப்பா பாத்துக்குவாங்க. பட் ரொம்ப வேல்யூபிளான ஐட்டம்ஸ், இந்த கோல்டு, இந்த மாதிரி ஏதாவது செயின், இது மாதிரிலாம் கொண்டு போகாதீங்க. அதுக்கு யாருமே பொறுப்பே எடுத்துக்க மாட்டாங்க. சின்ன சின்ன ஐட்டம்னா பக்கத்துல கடையில் கூட கொடுத்துட்டு வந்துடலாம்ல, அந்த மாதிரி. சரி, ரைட். இது வந்து எக்ஸாம் சிட்டி வந்து ரிலீஸ் பண்ணதுக்கான டீட்டெயில். இது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். எதாவது செக் பண்ணணும், எதாவது செக் பண்ணக்கூடாதுன்னு. முக்கியமா எக்ஸாம் சிட்டி பாத்துக்கங்க. ஆதார் கார்டு நம்பர் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. உங்க நேம் தானே பாத்துக்கங்க. உங்க போட்டோ உங்க சிக்னேச்சரான சைட்ல பாத்துக்கிடுங்க. இந்த இடத்துல உங்க சிக்னேச்சர், நீங்க போட்ட சிக்னேச்சர் தான். தப்பா போட்டதால தலையில அப்லோட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இந்த சிக்னேச்சர் வந்திருக்கும். இது போட்டோ இதெல்லாம் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது வந்து நான் அங்க அடிச்சிட்டேன். இந்த இடத்துல போட்டோஸ் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கா அப்படிங்கிறத மட்டும் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? உங்களால நீட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா எழுதணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அகாடமி சார்பில் என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இனிமேல் பண்ண போறோம் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரிலீஸ் ஆயிட்டு சொல்லிட்டு உங்களோட ஆஸ்பரன்ட்க்கு இந்த வீடியோவுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.